நம்ம ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். என்ன தெரியுமா? ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான் அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். இது எப்பொழுதும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அப்புறம் என்னன்னா இன்னொன்று பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இப்போ என்ன பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கர்த்தர் வெளியின் சகலவித மிருகம், ஆகாயத்து சகலவித பறவை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் திரும்ப மண்ணினாலே உருவாக்குனாங்களாம். யாராச்சும் இதை நீங்கள் பார்த்து கவனிச்சிருப்பீங்களா? மண்ணினாலே திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தையே ஊதினாங்க. அவங்க ஜீவாத்தமாயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தேவனாகிய கர்த்தர் வெளியின் 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும், ஆகாயத்தில் என்னென்ன பறவைலாம் போகுது அந்த எல்லா சகலவித மிருகங்களையும், கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே, எதனால? மண்ணினாலே உருவாக்கி. இந்த மண்ணினாலே நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் திரும்ப மண்ணினாலே உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜத்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இப்போ இதில் இந்த வசனத்தை என்ன படிக்கிறோம்னா, ஆண்டவர் சகலவித மிருகம், ஆகாயத்தின் பறவை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, மண்ணினாலே உருவாக்குனாங்களாம். அதை நம்ம தெரிஞ்சுப்போம். மண்ணினால் அதை உருவாக்குனாங்க, மனுஷனையும் மண்ணினால் உருவாக்குனாங்க. அப்போது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் ஜீவசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாங்க ஆதாமுக்கு. நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, அந்த ஆதாம் ஜீவாத்மா மாதிரி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தில் பற்றி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம வாழ்வோம். இந்த இந்த ஆதியாகமத்தில் இந்த வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனமும் 19வது வசனத்தையும் நல்லா தியானிங்க. ஆண்டவர் என்ன பண்ணாங்க, மண்ணினாலே உருவாக்குனாங்க. அதுதான் இதில் உள்ள அர்த்தம். ஆமென்.